நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்து உள்ளதோடு பொது சிவில் சட்டத்திற்கு பிரத்யேக இணையதளம் உத்தரகாண்டில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். மதங்களின் தனிநபர் சட்டம் என்பது திருமணம், விவாகரத்து, குழந்தைகள் பாதுகாப்பு, பரம்பரை தொடர்பானவையாகும். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தனிநபர் சட்டத்தை பின்பற்றி வருகிறது. இப்படியான அனைத்து மதங்களின் தனிநபர் சட்டங்களுக்கும் பொதுவான நெறிமுறைகளை கொண்டதாக பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. பொது சிவில் சட்டம் தொடர்பான இத்தகைய விவாதங்களில் அரசியல் சாசனத்தின் 44வது பிரிவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்மொழிந்துள்ளார். இந்திய அரசியல் சாசனத்தின் இந்த வழிகாட்டுதலின்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் நிலைப்பாட்டாக இருந்து வருகிறது. குறிப்பாக மதங்கள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரிய அடிப்படையிலான தனிநபர் சட்டங்களை நீக்கிவிட்டு அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வருவதே பொது சிவில் சட்டத்தின் நோக்கமாகும். அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதியாக பொது சிவில் சட்டம் இந்திய அரசியல் சாசனத்தின் 44வது பிரிவை இந்தியா முழுவதற்கும் அனைத்து குடிமக்களுக்குமான பொதுவான ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக திருமணம், விவாகரத்து, தத்து எடுத்தல், வாரிசுரிமை, ஜீவனாம்சம் என பல்வேறு அம்சங்களில் தனிநபர் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளதாகவும் இது தொடர்பாக அரசியல் சாசன நிர்ணய சபையிலும் விவாதங்கள் நடத்தப்பட்டதாகவும் இப்போது அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் பொது சிவில் சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி உள்ளதையும் குறிப்பிட்டுள்ளதை மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய பொது சிவில் சட்டத்திற்கு சில மாநிலங்கள் எதிர்ப்பும் சில மாநிலங்கள் ஆதரவும் அளித்து வரும் நிலையில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக பாஜக ஆளக்கூடிய உத்தரகாண்டில் மாநிலத்தின் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மாநில ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார். ஆனால் இத்தகைய பொது சிவில் சட்டத்திற்கு சில மாநிலங்கள் எதிர்ப்பும் சில மாநிலங்கள் ஆதரவும் அளித்து வரும் நிலையில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. பொது சிவில் சட்டத்திற்கான பிரத்யேக இணையதளம் உத்தரகாண்டில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் அமைந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தை அடுத்து வேறு சில மாநிலங்களும் விரைவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த தயாராகி வருவதாகவும் பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இச்சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் விரைவில் மற்ற மாநிலங்களிலும் பொது சிவில் சட்டம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய பெரும்பாலான திட்டங்களையும் சட்டங்களையும் திமுக அரசு எதிர்ப்பதோடு அதன் தலைமையில் உள்ள கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்க கட்டாயப்படுத்தி வருவது திமுக ஆட்சியை சுயநல ஆட்சியாகவே அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். திமுக அரசின் இத்தகைய சுயநல போக்கால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசின் பயன்கள் கிடைக்காமல் தமிழ்நாட்டின் பொருளாதாரமும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரமும் உயரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் போதிய வளர்ச்சியின்றி பின்னடைவை சந்தித்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் நடைமுறையில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் தேசிய கட்சி மற்றும் மாநில கட்சி என ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் உள்ளது. தேசிய கட்சி மத்திய அரசையும் மாநில கட்சி மாநிலத்தையும் ஆட்சி செய்து வருகிறது. இதனால் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசுக்கும் மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாநில அரசுக்கும் தொடர்ந்து பனிப்போர் நடைபெற்று வருகிறது. இதனால் மத்திய அரசின் சட்டங்கள் மற்றும் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்று சேராமல் தடைப்பட்டு மக்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய பாஜக அரசுக்கும் தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்று வரும் பனிப்போரால் பாதிக்கப்படுவது தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய நடுத்தர பாமர மக்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மத்திய அரசால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் விவகாரத்தில் திமுக அரசு மத்திய அரசுடன் ஒத்து போகவில்லை. ஆனால் திமுக வளர்ச்சிக்கும் திமுகவை சேர்ந்தவர்களின் வளர்ச்சிக்கும் திமுக அரசு மத்திய அரசுடன் இணக்கத்துடன் செயல்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது.
இதற்கெல்லாம் எது தீர்வாக அமையும் என்றால் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள இரு கட்சி ஆட்சி முறை போன்றும், ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளில் உள்ள ஒரு கட்சி ஆட்சி முறை போன்றும் இந்தியாவிலும் ஒரு கட்சி ஆட்சி முறை அல்லது இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே இந்தியாவை ஆளக்கூடிய தேசிய கட்சி மாநிலங்களையும் ஆட்சி செய்யும் நிலை உருவாகும். அப்போதுதான் இந்தியாவில் இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நீடித்து வரும் பனிப்போர் முடிவுக்கு வந்து வெகுஜன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அடிப்படை தேவைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் தடையில்லாமல் கிடைக்கும். இந்தியாவும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து துறைகளிலும் அசுர வளர்ச்சி பெற முடியும் என்பதை ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள் உணர்ந்து புதிய இந்தியாவை உருவாக்க முன்வர வேண்டும். மேலும் மாநிலத்தில் உள்ள கட்சிகளின் நிலைமை என்ன ஆவது என்று கேள்வி எழுப்பினால், மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று உள்ளாட்சி அமைப்புகளை மட்டுமே ஆளக்கூடிய அளவில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டு வர வேண்டியது அவசிய தேவையாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.